சிக்கன் சாசேஜ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா, என் வீட்ல செஞ்சு தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அவங்களுக்காக ஒரு சிக்கன் சாசேஜ் பர்கர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு அந்த பன்னுக்குள்ள மாவு பெனஞ்சிடலாம். தண்ணி, ஈஸ்ட்டு, சுகர் சேர்த்து ஈஸ்ட் ஆக்டிவ் ஆன பிறகு மைதா, உப்பு, சுகர், எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவா பெசஞ்சிட்டு 1 மணி நேரம் விட்டுருங்க. டபுள் ஆகி வந்த பிறகு மறுபடியும் வளர்த்து நம்ம எந்த ஷேப்ல பன்னு செய்ய போறோமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் இந்த மாரி. ஏன் நான் இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச சாசேஜ் வந்து இந்த மாரி பிளாக்கா இருந்துச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கிற மாரி இருந்துச்சு. சில நேரத்துக்கு வந்து இந்த நீளமாவே ஹாட் டாக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கிடைக்கும். அந்த மாரி கிடைச்சா அதுக்கு தகுந்த மாரி நம்ம பன்ன ஷேப் பண்ணிக்கலாம். இந்த சாசேஜ வந்து ஒரு ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா பூண்டு, அந்த சாசேஜ் சேர்த்து மேல மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ சேர்த்துட்டு அத திருப்பி போட்டுட்டு மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், ஆரிகனோ சேர்த்துட்டு கொஞ்சமா சோயா சாஸ், சில்லி சாஸ், உப்பு சேர்த்து 2 சைடும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இப்போ இன்னொரு பவுல்ல ஆலிவ் ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ண பன்னும் நல்லா டபுள் ஆகி வந்துருச்சு. அதுக்கு மேல இந்த ஆலிவ் ஆயில பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சமா வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி மேல வச்சுட்டு கொஞ்சமா மொசரல்லா சீஸ் போடுறேன். அவ்வளவுதான். இந்த அப்படியே பேக் பண்ணி எடுத்துடலாம். பன்னு நல்லா சாஃப்டா வந்துருந்துச்சு. ஆனா அந்த சீஸ் போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் மொறுன்னு எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அந்த சீஸை மட்டும் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இது சென்டர்ல கட் பண்ணிட்டு டொமேட்டோ சாஸும் மயோனஸும் கலந்து வச்சிருந்தேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த சாசேஜை உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் டொமேட்டோ சாஸ், மயோனஸ் கலந்ததை சேர்த்துட்டு மஸ்டர்ட் சாஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனா என் ஹஸ்பண்ட் பையனுக்குலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க.